Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான வார்த்தை யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், அதனுடைய 6வது வசனம். Book of Joshua, chapter 7, verse 6. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இந்த வேத பகுதி நமக்கு காண்பிக்கிற 2 முக்கியமான காரியங்கள். ஒன்று, முன் செய்ய வேண்டியவைகளை நாம் செய்ய மறக்கும் போது. இரண்டாவது, பின்பாக நடக்கக்கூடிய காரியங்களுக்காக நாம் புலம்ப வேண்டிய நிலைக்கு ஆளாகிறோம். முன் செய்ய வேண்டியவைகள் என்ன? மோசேக்கு பிற்பாடு கர்த்தர் யோசுவாவை அபிஷேகித்து இந்த காலாட்களாய் புறப்பட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திற்குள் சுதந்தரிப்பதற்காக அழைத்து கொண்டு வருகிறார். இப்பொழுது யோசுவாவின் ஊழியத்திலே சில முக்கியமான காரியங்கள் நடைபெற ஆரம்பிக்கின்றன. ஒன்று, யோர்தானை இந்த ஜனங்களை வைத்து யோசுவா கடக்க வேண்டும். அதற்கு பிற்பாடு எரிகோவை முறியடிக்க வேண்டும். அதற்கு பிற்பாடு மிகப்பெரிய ராஜாக்களை முறியடித்து பட்டணங்களையும் சுதந்திரங்களையும் இவன் சுதந்திரிக்க வைக்க வேண்டும். இதுதான் யோசுவாவின் மீது கர்த்தர் வைத்திருந்த திட்டம். இப்பொழுது ஆயி பட்டணத்திற்கு நேரே யோசுவா வரும்பொழுதுதான் இந்த வேத பகுதியை நாம் வாசிக்கிறோம். அது என்ன சொல்லுகிறது? ஆயி பட்டணத்திற்கு எதிரே யோசுவா வேவுகாரரை அனுப்பின போது அவர்கள் சொன்ன வார்த்தை, அங்கு இருக்கிற ஜனங்கள் கொஞ்சம் பேர், ஆகவே அவர்களை எளிதாய் நாம் மேற்கொள்ளலாம் என்று சொல்லி குறைவான ஆட்களோடு கூட அங்கு சென்ற பொழுது நடந்தது என்ன? ஜனங்களை ஆயிப்பட்டினத்து ஜனங்கள் மேற்கொண்டு 36 பேரை வெட்டி போட்டார்கள். இந்த செய்தி யோசுவாவையும் இஸ்ரவேலின் மூப்பர்களையும் மிகவும் கலங்க பண்ணிற்று. அப்பொழுதுதான் யோசுவாவும் மூப்பர்களும் தேவனுடைய சமூகத்திலே காலை முதல் சாயங்காலம் மட்டும் அழுது புலம்பி வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக அவர்கள் விழுந்து கிடக்கிறார்கள். ஏன் இது ஏற்பட்டது? நாங்கள் ஏன் தோற்றோம்? சிறிய பட்டணத்திலே எங்களுக்கு ஜெயம் கிடைக்கவில்லையே. யோர்தான் பிரவாகித்து வந்த பொழுது ஜெயம் எடுத்தோம். எரிகோவின் பட்டணத்திலே ஜெயம் எடுத்தோம். பெரிய பட்டணங்களில் எல்லாம் ஜெயம் எடுத்தோமே, சின்ன பட்டணத்திலே வீழ்ந்து விட்டோமே என்று சொல்லி அவர்கள் அழுது புலம்பு பொழுதுதான் கர்த்தர் சில காரியங்களை யோசுவாவோடு கூட பகிர்ந்து கொள்கிறார். இந்த நாளுக்கான வார்த்தை என்னவென்றால், நாம் நடந்து முடிந்த பிற்பாடு புலம்பி அழுவதை விட ஒரு சம்பவம் நடப்பதற்கு முன்பதாகவே கர்த்தரிடத்தில் விசாரித்து தேடி கேட்கும் போது கர்த்தர் அந்த காரியங்களை நமக்கு வாய்க்க பண்ணுகிறார். ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த காரியத்தை சிறிதோ பெரிதோ, உங்களுக்கு முன்பதாக சிறிய காரியமோ இல்லாவிட்டால் மக்களுக்கு முன்பதாக பெரிய காரியமோ எதுவானாலும் தேவனிடத்தில் விசாரிக்காமல் எதையுமே செய்யாதிருங்கள். ஒரு பரிசுத்தவான் இப்படியாக சொன்னார், நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற இடத்திலிருந்து எழுப்பும் போது உங்கள் தலை அடிபட்டால் கூட அந்த இடத்தில் சிறிது நேரம் உட்கார்ந்து, இது ஏன் ஆண்டவரே எனக்கு ஏற்பட்டது, இதிலே நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேளுங்கள் என்று சொன்னார். எத்தனை உண்மையான காரியம், உண்மையான விஷயம். நம் அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கிற அநேக காரியங்களில் கர்த்தருடைய வசனத்தின்படி நாம் தேடி விசாரித்து கேட்டு போகும் பொழுது நமக்கு தோல்வி இல்லையே. தோல்வி ஏற்படுகிற சூழ்நிலை வரும் பொழுது கர்த்தர் நம்மை உஷார்படுத்துவார், நம்மை அலர்ட் பண்ணுவார், நம்மை விழித்திருக்க வைப்பார். பாருங்கள், ஆயி பட்டணத்திற்கு செல்வதற்கு முன்பதாக யோசுவா இப்படி விழுந்து கிடப்பதை முன்பதாகவே விழுந்து கிடந்தார் என்றால் அந்த 36 பேரும் மரித்திருக்க மாட்டார்கள். யோசுவாவுக்கு புலம்பலும் இல்லை. அங்கே நடைபெற்ற காரியங்களை கர்த்தர் கண்டிப்பாய் வெளிப்படுத்தி இருப்பார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் எதை செய்தாலும், எந்த காரியத்தை எடுத்தாலும், அது மிகப்பெரிய காரியமோ, திருமணமோ, வேலையோ,
குடும்பத்தில் எடுக்க வேண்டிய முடிவுகளோ எதுவானாலும் முதலாவது கர்த்தரை தேடுங்கள். ஊழியக்காரனை தேடி வாருங்கள். சபையிலே ஊழியக்காரன் கொடுக்கிற வார்த்தைக்கு செவி கொடுங்கள். எழும்பி வாருங்கள். அப்பொழுது கர்த்தர் நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்பதை காண்பித்து கொடுப்பார். ஜெயம் உங்களுக்கு உண்டு, வெற்றி உங்களுக்கு உண்டு. கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? அன்புள்ள பிதாவே, உடைய கருத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தர் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, நாங்கள் எதை செய்தாலும் எதை எடுத்து செய்தாலும் உம்முடைய நாம மகிமைக்கென்று செய்யும்படியாக முதலாவது உமக்கு கனம் மகிமை துதிகளை செலுத்தி நீர் எங்களுக்கு என்ன சொல்லுகிறீர் என்கிற வார்த்தையை கேட்டு செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். எடுத்துக்கொள்கிற பிரயாசங்களை ஆசீர்வதியும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அடியான் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, அவர்களோடு கர்த்தருடைய கிருபை இருந்து எந்த சூழ்நிலையிலும் உம்மை கேட்காமல், உம்மிடத்தில் விசாரிக்காமல், ஊழியக்காரனிடத்தில் கேட்காமல் அவர்கள் எந்த காரியத்தையும் செய்யாதபடிக்கு நல்ல ஞாபகத்தை கர்த்தர் கொடுத்து அவர்களோடு இருந்து நீர் ஆளுகை செய்து எல்லாவற்றிலும் ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்யும். இந்த நாளிலும் அவர்கள் எதற்காக பிரயாசப்படுகிறார்களோ அந்த நாளுக்கான ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகளுக்கு தந்து கர்த்தர் ஆசீர்வதியும். துதி, கனம், மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.